ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம அந்த த்ராட்லர்ஸ்குள்ளே போகிறதுக்கு. நம்ம போய்ட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு முதல்ல ப்ரைஸ் கிட்டு எதெல்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு எதெல்லாம் மாட்ட முடியுமோ இன்றைக்கி எல்லாத்தையும் மாட்டிட்டு கிளம்புறோம். 5 கிலோமீட்டர் கழித்து எங்கிட்ட டேர்ன் பண்ண சொல்லிச்சு கூகுள் அத்தா. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே தெரியல, அதை கவனிக்கலை. எப்படி கிட்டக்கு போனேன்னு சொன்னோம். மறுபடியும் ஆக்சுவலாக டைம் இருந்துச்சு அப்படியே மேலே ஊட்டி போயிருக்கலாம் டேரெக்டாக. பட் நமக்கு கன்டினியூஸாக கொஞ்சம் வேலைகள் இருக்குது, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோன்றனால ஒரு பர்சனல் ப்ராசஸ்லாம் ஒர்க் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குன்றனால. ஏன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் போட்ட பிளான், நான் அந்த தினேஷும் போட்ட பிளான் என்னன்னா, கோயம்புத்தூருக்கு போகிறோம், ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம், அப்படியே மேலே ஊட்டிக்கு போகிறோம். அதுதான் பிளான், எங்கள் பிளானாகவே இருந்துச்சு. பட் சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பையனுக்கு பாவத்தை வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அந்த பையனால் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் ப்ராசஸ்ஸு பிஸ்னஸ் இதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கனால என்னாலே இப்போதைக்கு ஊட்டி போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. எஸ், இந்த இருக்குது கடை, த்ராட்லர்ஸ் பை பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ். வந்தாச்சு. ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். நான் அடுத்து உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே என்ன வாங்கிட்டு எல்லாம் ஃபிட்டிங்கை காமிக்கிறேன், அப்படியே என்ன ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்லர் பிட் ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்கே என்னென்ன நமக்கு தேவையான பொருள் எல்லாமே தேவையோ அதெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சோர்ஸ் பண்ண சொல்லிட்டோம். ஆக்சுவலி எடுத்து தர சொல்லிட்டோம். அவங்க எல்லாமே அவங்க உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கொடுத்துறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வேலை தான் ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னீஷியன் நம்மளோட வண்டி வேலை தான் ஆரம்பிச்சிருக்காரு. மீன்வைல் ஆக்சுவலி என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்காங்க, நம்மளோட டாப் பாக்ஸோட பிளேட் ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க கைஸ். என்ன ப்ராப்ளம்னா, இது யூனிவர்சல் டாப் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். யூனிவர்சலாக எல்லா வண்டிக்கு செட் ஆகுது. ஸோ இதில் வந்து அந்த ஹோல்ஸ் வராது, எக்ஸாக்டாக அந்த ஹோல்ஸ் வராது எந்தெந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எங்கெங்கே அந்த ஹோல்ஸ் தேவையோ அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோ என்ன பண்ணுறாருன்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு கரெக்டாக ட்ரில் பண்ணணுன்னாரு. சரி ஓகே ப்ரோ, எனக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் நீட்டாக ஒரு ஃப்ளா இல்லாமல் பக்காவாக நமக்கு பண்ணி கொடுத்துட்டாரு கைஸ். நல்லா ட்ரில் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ அந்த திக்னஸ் இருக்குது, ட்ரில்லிங் சைஸ் இருக்கணுமோ கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக அதை மாட்டி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மாட்டிகிட்டு இருக்க வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த ஆலன்கி எங்கெங்கெல்லாம் வரணுமோ அந்தந்த இடத்துலாம் பக்காவாக வச்சுட்டு நீட்டாக, ஏன்னா ரொம்பவும் பின்னாடி தள்ளினா கூட ரொம்பவும் முன்னாடி வந்துடக்கூடாது. அதனால் கரெக்டாக எல்லா பொசிஷனும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி நீட்டாக பண்ணார். மீண்டும் என்ன பண்ணியிருந்தேன்னா, அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது சொல்லியிருந்தேன், நமக்கு தேவையான டஃபல் பேக்கு, ஒரு 45 லிட்டர்ஸ் டஃபல் பேக்கு ப்ளஸ்ஸு ஹைட்ரேஷன் பேக் பேக்கு ப்ளஸ் தை பேக் இது எல்லாமே சேர்த்து சொல்லியிருந்தேன். ப்ளஸ் டேங்க் பேக்கும் சொல்லியிருந்தேன், ஏன்னா வண்டியில் வச்சு கொண்டு போகிறதுக்கு. இப்போ எல்லாமே வச்சுட்டு வண்டி அந்த டாப் பாக்ஸோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. கரெக்டாக இருக்கா, ஷேக் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா வைப்ரேஷனுக்கு எதுவும் ஆடி விழுந்துடக்கூடாதுன்ற ரீசனால் எல்லாமே செக் பண்ணிட்டு, அதே மாதிரி லாங்காக போய்ட்டும் அந்த கரெக்டாக அந்த ஒரு கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அந்த கம்பியில் கரெக்டாக லாக் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணார். அண்ட் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா, நமக்கு தேவையான ஜிபிஎஸ் மவுண்ட்டு மோட்டோ கேர்லேருந்து வாங்கியிருந்தோம். மோட்டோ கேர்லேருந்து சொல்லியிருந்தது. ஆக்சுவலி மோட்டோ டாக் தான் கேட்டேன், பட் மோட்டோ டாக் ஸ்டாக் இல்லாதனால மோட்டோ கேர் தான் இருக்குன்னாங்க. சரி ஓகே ஜிபிஎஸ் மவுண்ட் தானே சொல்லிட்டு நான் மோட்டோ கேர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான ஃபிட்டிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மீன்வைல் என்ன பண்ணாங்கன்னா, மோட்டோ கேரோட ஃபிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு மொபைல் மவுண்ட்டுக்கு சொல்லி வாங்கிட்டேன் போபோலேருந்து. அட் தி சேம் டைம் இவர் வந்து நமக்கு பேக் ரெஸ்ட்டுமே கொண்டு வந்து நம்ம அந்த ப்ரோ இவர் தான் விக்னேஷ், இவர் தான் நமக்கு வந்து எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. இந்த ப்ரோ தான் நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து பில்லிங் பண்ணார். பில்லியன் உட்காரதுனால பில்லியனுக்கான பேக் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லியிருந்தனால பேக் ரெஸ்ட் இதில் என்னென்னா இந்த ப்ராடக்ட்டோட வந்து சேர்ந்து வராது. மோஸ்ட்லி சில இதில் வந்து சேர்ந்து வரும், பட் இந்த பிராண்ட்லேருந்து சேர்ந்து கொடுக்காம தனியாக வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஏன்னா அம்மா உட்காராங்க அப்பா உட்காராங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து பில்லியனுக்கு வந்து பேக் ரெஸ்ட்டு கரெக்டாக வேணும். அந்த டைமில் வந்து இவர் நமக்கு இதுவும் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாரு, லைக் நம்மளோட போபோவோட மொபைல் ஹோல்ட்ரு. ஸோ சுவிட்சபிள், ஐ மீன் எந்த டேஷன் வேணால் ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. ஆனால் எனக்கு இந்த டேஷனில் இந்த ஆங்கிளில் வேணும்னு சொல்லவும் கரெக்டாக அந்த ஆங்கிளை வச்சு லாக் பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இது ஃபிட்டிங் முடிஞ்ச உடனே எனக்கு இங்கே ஒரு சில இது கேட்டிருந்தேன், லைக் எக்ஸ்டெண்டர் அதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். எல்லாமே எடுக்க போயிட்டார். ஏன்னா இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நான் நிறைய விஷயத்த மறந்துட்டேன்.
நோட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். பட் நோட் பண்ண பேப்பரை வந்து வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹேண்டில் பார் ரேசர் போட்டிருக்கோம் கைஸ். என்ன பர்பஸ்னால், எனக்கு கை பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப கீழே இருந்துச்சு. என்னோடய ரைடிங் பொசிஷனுக்கு வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் வந்து செம்ம பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் எனக்கு மெயினாக ஹேண்டில் பார் ரேசர் கேட்டிருந்தேன். அதையும் போட்டு நம்ம என் ஹைட்டுக்கு என்னோடய இதுக்கு ரைடிங் பொசிஷனுக்கு உட்காந்து பார்க்க சொன்னாங்க. ஸோ உட்காந்து காமிச்சதுக்கப்புறம் அந்த ஆங்கிளை வச்சு பக்காவாக எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்றைக்கி நான் வாய்ஸ் ஓவர் பண்ண வந்து எல்லாமே பண்ணி ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ரைட் பண்ணும்போது பக்காவாக இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேண்ட் பெயின் வரல, ரைட் ஹேண்ட் பெயின். அடுத்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் பேஸ் மாட்டியிருந்தோம். ப்ளஸ் ஃப்ரண்ட் ஆயில் கேப் போட்டாச்சு. ரிசர்வ் ஆயில் கேப், அது பேக் பிரேக்கோட ஆயில் கேப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கல்லோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுறோம், ஏதாச்சும் பண்ணும்போது உடஞ்சிருச்சுன்னா வம்பாயிருன்னு சொல்லிட்டு அந்த பர்பஸ்க்காண்டியும் எல்லாமே ப்ரொடெக்ஷன். ஏன்னா ஓவராலாக எல்லா ப்ரொடெக்ஷனும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ஃபிட்டிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பேக் ரிசர்வ் ஆயில் கேப் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ராடு ஒன்று கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. இது என்ன ரீசன்னா, நம்ம வண்டியில் எல்லாமே இது வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால ஹைட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால சுவிட்சு நிறைய இப்போ நாளைக்கு பின்னாடி ஃபியூச்சரில் ஃபியூல் எக்ஸு மற்ற ஏதாச்சும் ஒன்று ஃபாக் லைட்ஸோட சுவிச்சஸ்லாம் ஆட் பண்ணுறோம்னா அது ரொம்பவும் சுவிச்சஸ் வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கைக்கு இதுவாக இருக்கிற மாதிரிக்கு ஒரு ராடு மாதிரியும் ப்ளஸ் என்னோடய நீஸ் எப்பயாச்சும் நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் வண்டியில். ஸோ நீஸ் உட்காந்தா பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கிரிப்புக்கு. ஸோ இந்த 2 பர்பஸ்க்காண்டி நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நம்ம ப்ரோட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த ஓஇஎம் சார்ஜரையும் கொஞ்சம் ஃபிட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கம்பெனியில் ஃபிட் பண்ணலை. அவங்க சர்வீஸ் அப்போ கொண்டு வாங்கினாங்க. பட் எனக்கு அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால நான் இவங்கள்ட்டே கொடுத்து எனக்கு அதையுமே ஓஇஎம் சார்ஜரையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னா, நம்ம பேட்ரி எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சரியாக நான் சார்ஜ் போட்டு வைக்கலை. நான் சார்ஜ் போட்டேன்ற ஞாபகத்திலே விட்டுட்டேன். அதனால் அப்புறம் ரிட்டன் போகும்போது சார்ஜ் வேணும்னா நான் சார்ஜரையும் அங்கேயே மாட்டிட்டோம். ப்ளஸ் மெயினாக லேடிஸ் ஃபுட்ரஸ் தான் இதுக்காண்டி தான் மெயினாக பட் நான் மறந்த மெயின் ஐட்டமே இது தான். அப்புறம் ப்ரோ தான் வந்து ஞாபகப்படுத்தினேன். என்ன ப்ரோ எல்லாமே மாட்டிட்டீங்க, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வேணாமான்னு கேட்டார். ஐயோ ப்ரோ வந்தது இந்த பர்பஸ் தான் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கடைசியாக லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டும் அவங்க ஞாபகப்படுத்துறதுனால நல்ல வேலை மாட்டிட்டேன். இதை மாட்டிட்டு கடைசியாக என்ன மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோர்க் ஸ்லைடர். ஏன்னா சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால் ஃபோர்க் ஸ்லைடருமே ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வீலுக்கான ஃபோர்க் ஸ்லைடருமே. ஓவராலாக எல்லா ஃபிட்டிங்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதை முடிச்சுட்டு தான் அடுத்து அப்படியே டேரெக்டாக பேமெண்ட்டை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு, நான் சொன்ன டேங்க் பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டேன் கைஸ். இதான் ஃபைனல் ஃபிட்டிங்கு. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம எல்லா தேவையான இதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு சில இது மட்டும் விட்டு போச்சு. அவங்கள்ட்ட அந்த நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட் இல்லாததுனால, ஏன்னா அது வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் வந்து நான் அதை திரும்ப அதை ஆர்டர் போட்டுக்கலாம். கிராஷ் கார்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஆர்டர் போட்டு அதை நானே ஃபிட் பண்ணிக்கலாங்க. அந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபிட்டிங் இல்லை, மிச்சமாக இருக்கிறது. ஒன்று ஸ்க்ரூ கழட்டி மாட்டுறது தான். அதனால தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன அதை எப்படி ஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஏன் வாய்ஸ் ஓவரை நான் கொடுத்துருந்தேன்னா, லிட்ரலி பாட்டு போட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த டயர்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பஞ்சாயத்து ஆகும்னா, நமக்கு காப்பிரைட் கிளைம் வரும். சரி, எதுக்கு காப்பிரைட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நான் வந்து ஃபுல் வாய்ஸ் ஓவர் இதுவாக கொடுத்துட்டேன். இப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட கேமிங் ஃப்ரெண்டு நம்ம தம்பிங்க 2 பேர்த்த மீட் பண்ணோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, பேட்ரி வந்து அது அப்போதே ட்ரை உங்களுக்கு பார்க்கணுன்னா இருந்துச்சு. மீதி ஒன்று தான் இருந்துச்சு. சார்ஜர் கனெக்ட் ஆகிறதுனால இப்போ தான் சார்ஜர்லாம் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏறிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே பொருள். நான் சார்ஜ் ஏற்றிட்டு இப்போ இந்த கேமராவில் போட்டு இது பண்ணேன். ஸோ அந்ததில் வந்து சார்ஜ் இல்லாதனால நான் வந்து வீடியோ எடுக்கலை. நம்ம தம்பிங்களோட இந்த ஸ்பெண்ட் பண்ண டைமை. பட் ஒரு நாள் அது வீடியோவில் வருவாங்க, அவங்களும் வருவாங்க. இந்த வீடியோவில் ஒரு நாள் நம்மளோட லடாக் ரைடில் வருவாங்க. சென்னையில் ஒரு மீட்டப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் லடாக் கிளம்புறதுக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் வந்து அவங்க கண்டிப்பாக வருவாங்க. 2 பேரும், நம்மளோட தம்பிங்க 2 பேருமே வருவாங்க. ஒருத்தர் பிக்சல்ஸ் பிளேயர் ஸ்குவாடு, இன்னொருத்தர் அவரோட தம்பி ஆப்டிமஸ். அதனால் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம அதுலேயும் மீட் பண்ணுவோம் அங்கே. அப்போ வந்து உங்களுக்கு யார் என்னன்றதை காமிக்கிறேன் அவங்கள. ஏன்னா 2மே நம்ம தம்பிங்க தான், நம்ம கேமிங் தம்பிங்கள், நம்மளோட கேமிங் ஸ்குவாடு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு, 8-7 ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, இன்னொரு நண்பர் நம்மளோட ஏபெக்ஸ் ஏஜென்ட்ஸ் மொபைல் கேங்கு, என்னோட கூட ஆடுற என்னோட பிரதர் ஃப்ரம் மதர், அவரை மீட் பண்ண போகிறேன்.
இன்னொருத்தர் இருக்கார், நம்மளோட மிகப்பெரிய சப்போர்ட்டர் செந்தில் ப்ரோ. அவரை நான் அடுத்து மீட் பண்ணணும். ஸோ இங்கே வேறு எவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேனோ அப்போ தான் நான் அவரை மீட் பண்ண முடியும். ஏன்னா அவரை நான் பல்லடத்தில் மீட் பண்ணணும். மணி இப்போவே ஆல்ரெடி 8 ஆயிடுச்சு. நான் அவரை பல்லடத்தில் மீட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகணும். எப்படி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 1 மணி ஆயிரும். இப்போ நைட் டைம் வீட்டுக்கு போகிறதுனால என்ன ஆகும்னா, நான் கொஞ்சம் வரேண்ணா, இந்த வண்டியோட லைட்டோட டென்சிட்டி எப்படி இருக்குது. ஒரு வழியாக என்னோட நீண்ட நாள் பிரதர் அந்த நேரில் திடீர்னு சொல்லிட்டு அவரையும் மீட் பண்ணியாச்சு கைஸ். எல்லோரையும் மீட் பண்ண வேண்டியவங்களாம் மீட் பண்ணிட்டோம். நான் அடுத்து இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்கார், நம்மளோட மிகப்பெரிய சப்போர்ட்டர், என்னோடய பிரதர், மூத்தவர். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னோட சின்னவங்க. பட் இப்போ நான் மீட் பண்ண போகிறதே என்னோட பெரியவர், என்னோடய பிரதரு, என்னோடய சப்போர்ட்டரு. நம்ம சேனலில் ரெகுலராக வருவார், எப்போவுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவார் நம்ம சேனலுக்கு, நம்ம கேமிங் சேனலில். செந்தில் ப்ரோ, அவரை மீட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் ஏன் இதெல்லாம் அவங்கள மட்டும் வீடியோ எடுக்கலைன்னா, லிட்ரலி நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா நின்று பேசுறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோனா அதுக்கு அந்த மாதிரி ஆங்கிள் பார்க்கணும், லைட்டு பார்க்கணும். ஏன்னா நைட் நேரம் ஆயிடுச்சா, அதனால் வீடியோ எடுக்கலை. அவங்க கூட மட்டும் செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோடய மெமரிஸ்க்காக. ஏன்னா இவங்களெல்லாம் இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன். பிக்சல் ப்ரோவை நான் லைவில் பார்த்துருக்கேன், அவர் என்ன லைவில் பார்த்துருக்காரு. ஸோ எங்கள் ரெண்டுத்துக்கும் எங்கள் ஃபேஸ் தெரியும், பேசியிருக்கோம், ஃபேஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நேரில் மீட் பண்ணதில்லை. பட் திடீர்னு ப்ரோ லிட்ரலி, அதாவது நாங்களாம் ஒரு காலத்தில் அடிச்சுக்கிட்டோம். ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல் ஆடும்போது அடிச்சுக்கிடுவோம். என் கில்லை திருடாதீங்க, உங்கள் கில்லை திருடாதீங்க, இங்கே வாங்க ப்ரோ, அங்கே வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. அது ஒரு கனகாலம். நல்லா இருந்துச்சு அந்த பீரியடை, ஜாலியாக இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு அடிப்பேன், அந்த மனுஷன் கில்லை திருடுவார், அவர் அடிப்பார், நான் கில்லை திருடுவேன். லிட்ரலி தட் வாஸ் அ கோல்டன் ஏஜ் கைஸ் எங்களுக்கு. ஏபிஎஸ் மொபைல் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் சேனல் வேறு லெவலில் போயிருக்காங்க. நம்மளோட கேமிங் சேனலு காலையில் கூகுள் மாதாஜியோட அட்வைஸை மட்டும் கேட்டு நம்ம வந்து வண்டி ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். காதில் கதைச்சிக்கிட்டு இருப்பா, டர்ன் ரைட்டு, டர்ன் லெஃப்ட்டு, இன்னும் 600 மீட்டரு 400 மீட்டர்னு சொல்லி. இப்போ கூகுள் மாதாஜியை நேர்லேயே பார்த்துட்ருக்கோம் கைஸ். இங்கே ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் போடலாம், மொபைல் வைக்காமல் நேவிகேஷன் சிஸ்டமாக போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் த ரேட் வாஸ் லிட்ரலி டூ மச். ஏன் பட்ஜெட்டுக்கு டூ மச். அதுக்கு வாங்குறாங்க, அது நல்லா இருக்குது, குவாலிட்டி இருக்குது. பட் த திங் இஸ், ஏன்ட்டு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. நான் அவ்வளோ காசு போட்டு என்ன வாங்கினா 1 இயர் வாரண்ட்டி, 1 இயருக்கு மேலே இதுவாயிரும். ஸோ அந்த 1 இயர் வாரண்டிக்கு நான் அவ்வளோ ரூபா போட்டு வாங்குறதுக்கு நான் அதுக்கு இன்னொரு ஃபோன் வாங்கிடுவேன். அதனால் அந்த ஃபோன் வாங்கினா கூட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். இது 1 இயருக்கு மேலே போயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங்கோடு என்ன பண்ணிட்டோம், நம்ம நேவிகேஷன் சிஸ்டமுக்கு பதிலாக மொபைல் கேசிங் போட்டாச்சு. அதனால் நம்மளோட 2 மொபைல் இருக்கா, ஒரு மொபைலில் ஆக்சுவலி இன்றைக்கி நல்ல மொபைல் வச்சுருக்கேன், இதை வைக்கக்கூடாது. டம்மி மொபைல் இருக்குது கீழே இருக்குது, அதை தான் நான் தூக்கி வச்சுருக்கணும். பட் இன்றைக்கி இந்த சிம்மில் நெட்வொர்க் போட்டிருக்கனால இதை போட்டுட்டேன். இன்னும் அடுத்த வாட்டி நம்மளோட மற்ற ட்ராவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டம்மி ஃபோனை வச்சுருவோம், நல்ல ஃபோனாக உள்ளே வச்சுக்கிடுவோம். ஏன்னா இது வந்து வைப்ரேஷனுக்கு இதுவாகுது, ஆடுதில்ல, கேமரா உள்ளே இருக்க சென்சார் டேமேஜ் ஆனாலும் ஆகிரும். 1 டே பண்ணுறது ஆகாது, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் டேமேஜ் ஆக தான் செய்யும். அதனால் அதே மாதிரி நாளைக்கு என்னென்னா, எங்கள் ஆர்டிஎக்ஸ் மீட்டப் இருக்குது. நாங்கள் ஆர்டிஎக்ஸ் வாங்கினோம், மதுரையில் இருக்கிற ஆர்டிஎக்ஸ் வாங்கின கைஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம். முதல்ல நாங்கள் ஒரு 3 பேர் மீட் பண்ணியிருந்தோம், 3 பேர் மீட் பண்ணோம். இப்போ இன்னும் நிறைய பேர் சேர்ந்து மீட் பண்ணுறோம், யார் யாரெல்லாம் வாங்கினாங்களோ. இதில் என்ன ஒரு பியூட்டினா, வி ஆர் த ஃபுல்லி லோடட் பைக். நம்ம வண்டி தான் ஃபுல் லோடட், வேறு யார் வண்டி இவ்வளோ லோடிங் கிடையாது. இன்னும் நான் ஃபுல்லாக லோடு பண்ணலை, இன்னும் லோட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி இதான் லோடடு. லைட்டு நல்லா இருக்குது. நான் என்ன லாங் லைட் போடல, இதுதான் போட்டிருக்கேன். பாஸ் லைட் போடலை, கிட்டக்க இருக்க லைட் போட்டு தான் போட்டிருக்கேன். ஷார்ட் லைட் தான், ஹை பீம் போடல, லோ பீம் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ என்னென்னா என்னோடய இது மறைஞ்சிடும்,
இங்கே ஒரு பார் போட்டிருக்கேன்ல, இந்த பார் என்ன பர்பஸ்னா, எப்பயாச்சும் ஒரு சமயம் என்னோடய நீஸை கூட்டிகிட்டு வருவேன் வண்டியில். இன்னொன்று இந்த மாதிரி ஹேண்டில் பார் ஏதாச்சும் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இது ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாமே இங்கே வைக்கும்போது நம்ம கை இப்படி ரைட் பண்ணிக்கும் போது இப்படி பண்ணலாம், இப்படி பிடிச்சிக்கலாம். இதனால் இப்படி கீழே கொண்டு போகிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மேலே டாப்பில் ஆக்சுவலி இப்போ மைலேஜ் நல்லா இதுவாகிடுச்சு. 33.1 போயிடுச்சு மைலேஜ். எனக்கு 4 கிலோமீட்டர் மைலேஜ் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 1 கிலோமீட்டர் குறையும், பிகாஸ் வெயிட் ஆட் பண்ணிக்கிறனால இன்னும் ஒரு 1 to 2 கிலோமீட்டர் குறையும் மற்ற வெயிட்ஸ் ஆட் பண்ணும் போது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33.1 இருக்குது. நம்ம மறுபடியும் ஹைவே ஏற்றும் போது மறுபடியும் ஏற்றிக்கலாம் நம்மளோட இதை. ஹேண்டில் பார் ரைசர் போட்டதுக்கப்புறம் தான் கை கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பார் ரைசர் இல்லாமல் வந்துச்சுன்னா கஷ்டம். போயிட்டு தான் எத்தனை லிட்டர் போட்டோன்றதை இந்த வீடியோ லோட் பண்ணி பார்க்கணும். மைலேஜ் எவ்வளோ கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குதுன்னு. இது ஆவரேஜாக மாறி மாறி வருதுன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போகும்போது ஒரு மைலேஜ் காட்டும், ஸ்லோவாக போகும்போது ஊருக்குள்ளே போகும்போது ஒரு மைலேஜ் காட்டும். பட் எக்ஸாக்ட் மைலேஜ் வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம், இன்றைக்கி மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டு 128லேருந்து ஆரம்பித்தேன். 129 கூட கணக்கு வச்சுக்கிடுவோம். 129 இருந்துச்சு லாஸ்ட்டாக. இன்னொரு 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பல்லாடம் ரீச் ஆகுறதுக்கு. ஏன்னா அங்கே தான் அவரை மீட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு வாட்டர் கேன் ஒன்று வாங்கணும். தண்ணி பயங்கரமாக துவைக்குது இன்றைக்கி. ஆனால் லிட்டரலி செம்ம டீஹைட்ரேஷன் ஆகிருக்குது. ஆனால் தெரியல, டீஹைட்ரேட் ஆன மாதிரியே தெரில. பட் ஆனால் செம்ம டீஹைட்ரேஷன் எனக்கு. 2 லிட்டர் கேனு, 2.5 லிட்டரு வாட்டர் பாட்டிலு காலி. இன்னொரு 53 நிமிஷம் கைஸ். இன்னொரு 53 மினிட்ஸ். வேலை ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டேன் லிட்டரலி. ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சா. நேற்றும் சீக்கிரமாக தூங்கிட்டு, லேட்டாக தூங்கிட்டு வெள்ளனா எந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் அப்படியே டல்லாக்கி விட்டுருச்சு. ஸோ சேஃப்டிக்காண்டி கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட்டு இன்னொரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக வீடு போய் சேர்றதுக்கு. மதுரை வந்துட்டோம் கைஸ். இன்னொரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. 14 to 17 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக சொல்லணும்னா. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் த வீடியோ கைஸ் அண்ட் ஆல்சோ த சேனல். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நம்ம லடாக் ட்ரிப் வந்து செப்டம்பரில் கிளம்புறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் அவர் ஜேர்னி டு லடாக் நம்ம சேனல் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இட் வுட் பி a great. ஸோ எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கொடுக்கறதுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ டூ வாட்ச் ஆல் த வீடியோஸ் கைஸ். ஏன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். ஒன்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் தென் ஒன்லி ஐ கேன் கெட் மானிட்டைஸ் ஆனால் நமக்கு ஏதாச்சும் அந்த வீடியோஸ் மூலம் ஃபண்ட் வந்துச்சுன்னா அதை வச்சு இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். I'm just asking as a request, kindly support it guys. Thank you guys. Thank you for doing all the support. See you on next video guys.